இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்துக்கு இடையில நடந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல, "நான் பவுலர் மட்டும் இல்ல தம்பி, பேட்ஸ்மேனும் தான்" அப்படின்னு சொல்லி இங்கிலாந்த கதற விட்டுருக்காரு நம்ம அக்ஷர் பட்டேல். இந்தியன் டீமை பொறுத்தவரைக்கும் அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு நிலையான வாய்ப்பு கிடைக்காம இருந்து வருது. இந்தியன் T20 டீம்ல அக்ஷர் பட்டேலுக்கு ஆல்ரவுண்டர் அப்படின்ற அடிப்படையில தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஆனா, ஒன் டே மேட்சை பொறுத்தவரைக்கும் அவருக்கு போதிய வாய்ப்பு இதுவரைக்கும் கிடைக்காம இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா, நேத்து நாக்பூர்ல நடந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல தன்னோட பேட்டிங்ல சிறப்பா செயல்பட்டு இங்கிலாந்து டீமை வீழ்த்துறதுக்கு முக்கிய காரணமா இருந்தாரு அக்ஷர் பட்டேல். இந்த மேட்ச்ல இங்கிலாந்து டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 248 ரன்ஸ் எடுத்தாங்க. 249 அப்படின்ற டார்கெட்டை சேஸ் பண்ண உள்ள வந்தாங்க நம்ம இந்தியன் டீம். அப்போ 5வது பேட்டிங் ஆர்டர்ல களமிறங்கினாரு நம்ம அக்ஷர் பட்டேல். பொதுவா ஓடிஐ மேட்சஸை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் 7 இல்ல 8வது பேட்டிங் ஆர்டர்ல தான் இறங்குவாரு. ஒரு சில சமயங்களில் மட்டும்தான் பேட்டிங் ஆர்டரில் அவர் மேலே இறங்குறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் முக்கியமான சேசிங் அப்போ அக்ஷர் பட்டேல் 5வது பேட்டிங் ஆர்டரில் இறங்கி 47 பால்ஸில் 52 ரன்ஸ் அடித்தார். அதில் 6 4 மற்றும் 2 6 அடங்கும். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 110.64 இருந்துச்சு. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டீமில் KL ராகுல், ஹார்திக் பாண்டியா மற்றும் ஜடேஜா இந்த 3 பேர்த்துக்கு முன்னாடியே அக்ஷர் பட்டேல் களமிறங்கி அவரோட ஹாஃப் செஞ்சுரி அடித்தது பலரையும் பாராட்டுக்குள்ளாக்கியிருக்கு. இனி அக்ஷர் பட்டேலை ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டராக மட்டும் பார்க்காம ஒரு பேட்ஸ்மேனாகவும் பார்க்க வேண்டிய நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. 2024 T20 வேர்ல்டு கப்போட ஃபைனல் மேட்ச்லையும் இதே மாதிரி ஒரு ஆட்டத்தை தான் அக்ஷர் பட்டேல் ப்ளே பண்ணியிருப்பாரு. அப்போவும் இதே மாதிரி மிடில் ஆர்டரில் இறங்கி 31 பால்ஸில் 47 ரன்ஸ் அடித்து இந்தியன் டீம் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தார். அதே மாதிரி இவர் ஒரு ஃப்ளோட்டிங் பேட்ஸ்மேனாகவும் பேட்டிங் ஆர்டரில் எந்த இடத்துலையும் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாகவும் இவர் இருக்கார். இவரே மாதிரியான ஒரு ஃப்ளோட்டிங் பேட்ஸ்மேன் நம்ம டீமில் இருக்கிறது நம்ம இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் நம்ம டீமில் இருக்கிறது மூலமாக ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கூடுதல் பேட்ஸ்மேனும் நம்ம டீமுக்கு கிடைப்பாரு. அதனால நடக்க போகிற 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி சீரீஸில் நம்ம அக்ஷர் பட்டேல் ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.